ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பா இந்திய அணி தாங்க உலகில் மிக மிக ஆபத்தான அணி. என்ன அடிங்க இங்கிலாந்து அணி எதிராக அடித்தாங்க. உண்மையாக இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்ட்டுடா. இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க. பேட்டிங் ஆர்டராக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீம் கோப்பை விடுறதுக்கு தகுதியான அணி. ஆனால் பாகிஸ்தான் அந்த தகுதியை எழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிராக இந்திய அணி அதிரடியாக 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றிக்கு பிறகு பாகிஸ்தான் அணி முன்னாள் கேப்டன் அதிரடி வீரர்னு சொல்லுவாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை இதை காட்டி விமர்சித்து பேசியிருக்காரு. இந்திய அணி எதிராக வெற்றி குறித்தும் இங்கிலாந்து தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி என்னங்க இப்படி அடிக்கிறாங்க, பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக சஞ்சு சாம்சன் அவர் இமானால் எங்கே இருந்தாருன்னு தெரியல, திக்குன்னு வந்து 2 மேட்ச்சில் குரூஷியலான மேட்ச்சில் நாக் அவுட் மேட்ச்சில் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்திய அணி உண்மையாக அவங்களோட ஃபீல்டிங் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப அற்புதமாச்சுங்க. இதுதான் நான் பாகிஸ்தான் அணிக்கு சொல்லுவேன். நல்ல ஃபீல்டிங் பண்ணணும், நல்ல போலிங் பேட்டிங் பண்ணால் எந்த டீமை யார் வேணால் அடிக்கலாங்க. அதுதான் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூலு. அதுமாரி இருக்கும்போது பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு சரியான அவங்க இப்போதைக்கு ஒரு தகுதியான அணி இல்லை நான் நினைக்கிறேங்க. கோப்பை வெல்றதுக்கான தகுதி எல்லாமே இந்திய அணிக்கு இருக்குது தான் நான் பார்க்குறேங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்னும் ஒரே மேட்ச் தான் இருக்குது நியூசிலாந்து அணி எதிராக. கண்டிப்பாக நியூசிலாந்து அணி ஒரு நல்ல டீம், நல்ல ஃபீல்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் டீம் தான். இருந்தாலும் இந்திய அணிக்கு ஒரு சவாலாக இருப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்திய அணி இந்த முறை கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன தான் நம்ம பங்காளியாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்காப்புல. ஓகே, அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க. நல்ல டீம் ஃபுல் எஃபெக்ட் பண்ணி தான் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. ஒரு கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணி யாருன்னு கேட்டால் இந்தியான்றாங்க. அது 100க்கு 100 உண்மை. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சொந்த நாட்டில் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல செமி ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. நியூசிலாந்து எதிர்கொள்கிறாங்க. யார் வெல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க. ஏன்னா நியூசிலாந்து அணி சவாலான டீமில் நான் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் சொல்லி ஆகணுங்க. என்ன போராடினாங்க எப்பா. அந்த பேர்த்தில் அடிச்சா இருப்பாருங்க அடி, ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சுங்க. எல்லா பாலும் அடி, யார் போட்டாலும் அடிக்கிறாங்க பேர்த்தில். கண்டிப்பாக ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டாருன்னே சொல்லாங்க. மற்றபடி மிச்ச பேட்ஸ்மேன்கள் எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சாங்க, அவரை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கவே முடியல இந்திய அணியால். ஓகேங்க, முடிஞ்சு போச்சு. செமிஃபைனல் நல்லா ஒரு இந்தியாவுக்கு ஃபேவராக போயிருக்கு. இன்னும் ஒரே ஒரு போட்டி தாங்க இந்த கோப்பையை தூக்கத்துக்கு. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது. இந்திய அணி கண்டிப்பாக காப்பாற்றுன்னு நினைக்கிறேங்க. இந்த முறையும் கோப்பை வென்று பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு போட்டியும் முக்கியனால கண்டிப்பாக ஃபைனலில் வந்து நியூசிலாந்து அணி ஈஸியாக இருக்க மாட்டாங்க. இத்தனை டீம் அடிச்சுட்டு வந்தவங்க அவங்க ஈஸியாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க. ஒன் சைடு மேட்செலாம் இருக்காது. கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வெற்றி குறித்து இந்திய அணி செமிஃபைனலில் சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க. அது வெற்றி குறித்து யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.